எட்டாவது கணக்குமா நீளம் 3 மீட்டர் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு எந்த வடிவம் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. இப்போ உருளையை வச்சு ரோல் பண்றாங்க. நீளம் நீளம் அப்படிங்கிறது அந்த உருளையினுடைய என்ன இருக்கும், நிற்க வச்சு பார்த்தோம்னா அது உருளையினுடைய என்ன வரும், சமை உயரமா இருக்கும். இப்படி நிற்க வச்சிட்டோம்னா உருளையினுடைய உயரம் இதான் எவ்வளோ, 3 மீட்டர். நீளம் தான் உயரம். இந்த விட்டம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. விட்டம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 2.8. எனக்கு தேவையானது யாரு, ஆரம். அப்போ ஆரம் ஆர் ஈக்குவல் டு விட்டத்தில் பாதி ஆரம். ஒரு நான் 2 பாதியை பிரிச்சுக்கோங்க, 1 பாதியை பிரிச்சா 4 மீட்டர். இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர். இப்போ இந்த ரோல் வச்சு சமன்படுத்துறாங்க, ஒரு தோட்டத்தை சமன்படுத்துறாங்க. ஸோ ஒரு முறை சுற்றி போகுது அப்படின்னு சொன்னா இது ஃபுல்லாக ஊர்றதான் மொத்த பரப்பு. உள்ள எதுவும் கிடையாது நமக்கு. பக்கமாக தான் நம்ம உருளுக்கு அப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பக்கப்பரப்பு. பக்கப்பரப்பு பேர் தான் வலைப்பரப்பு, உருளையினுடைய வலைப்பரப்பு. அந்த ஒரு முறை சுத்தினா எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு முறைக்கு அந்த தோட்டத்தில் இப்படி ரோல் ஆகும்போது எவ்வளோ பரப்பு அது நமக்கு சமன்படுத்துன்னு பார்ப்போம். அதே மாதிரி எத்தனை முறை சுற்றணுமா, 8 முறை சுற்றணுமா. அப்போ 1 கொடுத்துட்டு நிறைய கேட்டால் என்ன பண்ணணும், அப்போ பெருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், சமன் செய்யப்படும் பரப்பளவு அவ்வளோ போட்டுக்கலாம். சமன் செய்யப்படும் பரப்பளவு, சமன்படுத்தப்படும் பரப்பளவு, சமன்படுத்தப்படும் பரப்பளவு ஈக்குவல் டு ஒரு முறைக்குன்னா ஒரு முறை ரோல் பண்றது, 8 முறை பண்றாங்க. 1 கொடுத்து நிறைய கேட்ட முறையினால எத்தனை தடவை பிரிக்கலாம். ஸோ 8 இன்ட்டு n. நான் டைரக்டா அப்படியே போய் சமைச்சுமா ஒன்றா போட்டு வேண்டிய அவசியம் இல்லை. 8 இன்ட்டு வலைப்பரப்பு, உருளையினுடைய வலைப்பரப்புனாது 2πrx சதுர அலகுகள். 2πrx இந்த இது ரோல் ஆகும். இது ஒரு பையா, இது ஒரு பையா, ஒரு முறை இந்த உயரம். அப்போ 2πr இன்ட்டு h. பக்கப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா இதான் பக்கப்பரப்பு. ஸோ 2πrx சதுர அலகுகள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 8 இன்ட்டு 2 இன்ட்டு பையனுடைய மதிப்பு 22/7 இன்ட்டு ஆறினுடைய மதிப்பு 1.4 இன்ட்டு ஹெச்சினுடைய மதிப்பு 3. கட்டமாக கடைசியில் போட்டுக்கலாம். நடுவில் பெருக்கல், குறுக்கு கேன்சல். 1 7 2 14, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ரைட். இங்கே பார்த்தோம்னா இதை 2 போட்டுக்கோங்க. 8 இன்ட்டு 2 4 2 4 44 வருமா. இங்கே 4 2 8 4 2 8. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரு ஸ்தானம் இன்ட்டு 3. ஈஸியாக இருக்கிற மாதிரி 8 3 24க்கு 4 மீதி 2 24 2 26 புள்ளி. இங்கே 8 6 8 32க்கு 2 மீதி 3. 8 48 3 51க்கு 1 மீதி 5. 8 16 16 கூட 5 சேர்த்தா 21. எத்தனை ஸ்தானம், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர். மீட்டரையும் மீட்டரையும் மீட்டர் ஸ்கொயர் போன எல்லாம் சதுர மீட்டர். அவ்வளோதான் சமைக்கும். வேறு ஃபார்முலா தான் 1 மார்க் போடுவோமா, 1 அப்ளை பண்ணிங்க. 2 3 4 5 மார்க் முடிஞ்சிச்சு. சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு வலைப்பரப்பு கண்டுபிடிப்பீங்க. வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டா ஒரு 3 மார்க் கிடச்சிரும். இல்லை 3 மார்க்கா, 8 இன்ட்டு இதை போட்டிங்கன்னா 4 மார்க்கு, ஆன்சர் போட்டிங்கன்னா 5 மார்க் அப்படி கிடச்சிரும். ஓகே.